ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி தீபி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி கீதா கிட்டே இப்படி ஒரு யோசனையை சொல்கிறாங்க. தீபாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சாகணும், அதனால நீங்கள் தீபா மாதிரிக்கு நடிக்கணும் அப்படிங்கவும் கீதாவை இதுக்கு சம்மதிக்கிறாங்க. அடுத்ததை கார்த்தி சொல்கிறாங்க, நான் அங்கேருந்து கிளம்பிடுறேன், நான் பின்பக்க வழியோட நான் காரை வச்சுட்டு நிப்பாட்டுதேன், பக்கம் வந்துருங்க, நீங்கள் வரும்போது யாருமே பார்த்துடக்கூடாது அப்படிங்கும்போது கீதாவும் சரிங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி அபிராமிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கீதா கீழே இறங்கி வராங்க. அத்தை, எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, அதனால என்ன கொஞ்ச நேரம் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கும்போது, என்னமாச்சு உனக்கு தலைவலிக்குதா, ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றா போகலாமா அப்படிங்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாது அப்படிங்கிறாங்க. சரி டேப்லெட் ஏதாவது போட்டுதியான்னு கேட்கும்போது, இல்லை கொஞ்சம் தூங்கி எழுந்தா சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அபிராமி சரிம்மா நீ போய் கொஞ்சம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லவும் கீதா ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்ததுமே அவங்க படுத்துருக்கிற மாதிரிக்கு தலைவணியை வச்சு அவங்க செட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா யாருக்கும் தெரியாமல் அவங்க கீதா பின்பக்க வழியோட வந்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வரதை யாருமே பார்க்கல அப்படிங்கவும், முக்கியமாக ஐஸ்வர்யா நீ பார்க்கல அப்படிங்கும்போது, என்னை யாருமே பார்க்கல, நான் தூங்கி இருக்கிற மாதிரிக்கே நான் தலைவணி வச்சு செட் பண்ணிட்டு வந்துட்டேன், அத்தைகிட்டையும் சொல்லிட்டேன், என்னை கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன், அதனால் அவங்களும் வரமாட்டாங்க அப்படிங்கவும் கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் தீபா மாதிரிக்கே நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வாங்க, அதுக்குள்ளே எல்லாமே நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படிங்கும் போது, அப்போ தீபா சொல்கிறாங்க, அது மட்டும் கிடையாது, நான் கீழே விழுந்ததுக்கு மாதிரிக்கே என் தலையிலேயே என் கையிலே ஒரு கெட்டு போட்டுக்கிட்டுமா அப்படிங்கும்போது, அதையும் நீங்கள் செய்திருங்க, அதுக்குள்ளே எல்லா சாதனமும் அங்கே கார்லேயே இருக்குது அப்படிங்கவோ சரின்னு சொல்லிட்டு தீபாவும் அங்கே போகிறாங்க. போயிட்டு அவங்க தீபா மாதிரிக்கே அவங்க ட்ரெஸ் எல்லாம் அவங்க போட்டுட்டு வந்துருந்தாங்க. கார்த்தி பார்த்தோம்னா அபிராமிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா தீபா கிடச்சிட்டாமா அப்படிங்கிறாங்க. என்ன கார்த்தி சொல்கிறேன், நம்ம தீபா கிடச்சிட்டாள் அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா தீபா கிடச்சாச்சு, நான் கொஞ்ச நேரத்தில் அவளை கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படிங்கவும், இதை கேட்டதுமே அபிராமி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது தீபாவை கண்டுபிடிச்சிட்டாரா கார்த்தி, அவள் கொஞ்ச நேரத்தில் வந்துட போறாளா, ஐயோ அவள் வந்துட்டானா நான் தொலைஞ்சிட்டேன்னு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அபிராமி பார்த்தோம்னா வீட்டில் உள்ள அவளை வரட்டி சொல்கிறாங்க. இதனால எல்லாரும் சந்தோஷத்தோட அவங்க தீபா வரவேற்கிறதுக்காக எல்லாருமே வீட்டு வாசல் இருந்துட்டு இருக்கும் போது, அப்போ தீபாவோட கார்த்தி காரில் இறங்குறாங்க. அவங்கள பார்த்ததுமே அபிராமி மீனாட்சி ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அடுத்த ஆரத்தி எடுத்து அவங்க தீபாவை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. தீபா உனக்கு கையிலெல்லாம் அடிபட்டுருக்கம்மா, இனி எப்படிமா இருக்கு அப்படின்னு அபிராமி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லத்த, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஜானகி தீபாட்ட கேட்குறாங்க. மீனாட்சி எல்லாருமே அவங்ககிட்ட பேசுகிறாங்க. தீபா நடிச்சிட்டு தீபாவும் அதுக்கு தகுந்த மாதிரிக்கு அவங்க நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐஸ்வர்யாவை கொஞ்சம் தனியாக வாங்க உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கவும், என்கிட்ட என்ன பேச போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஐஸ்வர்யா கேட்கும்போது, நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இந்த விஷயம் முடியும், இல்லைன்னா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கவும், இல்லை இல்லை வா நம்ம தனியாகவே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஐஸ்வர்யாவை தனியாக அவங்க ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்திட்ட அபிராமி கேட்குறாங்க, என்ன கார்த்தி நடக்குது, எதுக்காக ஐஸ்வர்யாவை தனியாக அழைச்சிட்டு போற தீபா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, வந்திருக்கிறது தீபா கிடையாது கீதா தான் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னதாங்க நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா தீபாவுக்கும் ஐஸ்வர்யா அன்னைக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குது அந்த மலை மேலே, அவங்ககிட்ட உண்மையை வரவழைக்கிறதுக்காக தான் நானும் கீதாவை போட்ட திட்டம் தான் இது அப்படிங்கிறாங்க. இதுதான் சரிப்பட்டு வருமா அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, அவங்க வாயிலே அவங்க உண்மையை சொல்லுவாங்க, சொல்ல பொண்ணாக்கி கீதா கிட்ட நான் ஃபோன் அனுப்பி வச்சிருக்கிறேன், அந்த ஃபோனை அவங்க வீடியோவாக எடுத்துங்க அனுப்பி விடுவாங்க, அங்கே நடக்கிறது எல்லாமே நம்ம அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் வீடியோ கால் பண்ணுறாங்க. இதனால அவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கவும், அப்போ தீபா ஐஸ்வர்யாட்ட கேட்குறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவ அப்படிங்க, என்னை மன்னிச்சிரு தீபா, நான் சொல்றதை கேளு, நீ அங்கே நடந்த உண்மையை இங்கே யார்ட்டுமே சொல்லிடாது அப்படிங்கும்போது, அப்போ தீபா நினைக்கிறாங்க, என்னது இவங்க சொல்லிட்டே இருக்காங்களே தவிர அங்கே என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறாங்களே, எப்படி இவங்க வாயாலே வரவழைக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீதா குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கீதா சொல்கிறாங்க, உண்மையை சொல்லிடு, அங்கே என்ன நடந்துச்சுன்னு நீயும் வாயால் சொல்லி, இல்லைன்னா இப்போ நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டவும், ஒரு கட்டத்துக்கு மேலே ஐஸ்வர்யா உண்மையை சொல்லியிருந்தாங்க. என்னை மன்னிச்சிரு தீபா, நான் உன்னை அன்னைக்கு மலை மேலேருந்து கீழே தள்ளி விட்டது தப்பு தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே அபிராமி ஜானகி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது தீபாவை மலை மேலேருந்து தள்ளி விட்டது இவாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இதை கேட்டுட்டு தீபா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம போட்ட பிளான் எல்லாமே சக்ஸஸாக முடிஞ்சு போச்சுது, ஐஸ்வர்யா வயாலேயே என்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மையை நம்ம வரவழைச்சாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீதா ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, பார்த்தீங்களாம்மா ஐஸ்வர்யா என்ன மாதிரிக்கு பண்ணியிருக்கிறாங்கன்னு, இந்த உண்மையை வரவழைக்கிறதுக்காக தான் நானும் கீதாவும் சேர்ந்து இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டோம், அது கரெக்டாகவே ஒர்க் அவுட் ஆகி போச்சுது, இவங்க தான் தீபாவை கீழே தள்ளி விட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது, அது உண்மையாகி போச்சுது அப்படிங்கவும், இப்போ அருண் சொல்கிறாங்க, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடிக்கிறதுக்காக அருண் அங்கேருந்து போகும்போது, அப்போ கார்த்தி தடுக்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுனா, நீ பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிறாங்க. என்ன கார்த்தி என்னை தடுத்துட்டு இருக்கிற, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு தீபாவை கீழே தள்ளி விட்டுருப்பா அப்படிங்க
அப்படிங்கும்போது அப்போ அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி அவளை தடுக்காத கார்த்தி அவனை அப்படின்னு சொல்லவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா அப்படிங்கவும், அப்போ அங்கே பார்த்தோம்னா கீதாவை தான் காட்டுறாங்க. கீதா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. எதுக்கு நீ இப்படி கிடந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படிங்கவும், நான் ஒன்று கீதா கிடையாது, நான் தீபா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.